ஜூலை மாதம் 27ஆம் நாள். தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன். எங்களை அதிகமாய் நேசிக்கும் எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, அப்பா, இந்த நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா, இதோ இந்த இரவு நேரத்திற்காக கூடமை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். தகப்பனே ராஜா, நல்லவரே உமக்கு நன்றி, வல்லவரே உமக்கு நன்றி, தூயவரே உமக்கு நன்றி, பரிசுத்தரே உமக்கு நன்றி. அப்பா, அதிகாலை தோறும் எங்களை எழுப்பி ஒவ்வொரு நாளும் உடைய புதிய கிருபைகளை நிரப்பி எங்களை ஆசீர்வதித்து, அப்பா, இன்றைய நாள் முழுவதும் எங்களுடைய எல்லா தேவைகளையும் சந்தித்து, வாரத்தின் முதல் நாளிலே வேலை வாய்ப்பை கொடுத்து, பொருளாதாரத்தை ஆசீர்வதித்து, இதோ இந்த இரவு நேரத்தில் உம்மை போற்ற, உம்மை புகழ, உம்மை ஆராதிக்க நீ செய்த எல்லாவித நன்மை தனங்களை நினைத்து பார்க்க, அப்பா, இதோ இந்த இரவு நேரத்தில் மீண்டும் ஒரு விசை தகப்பனை அடியார்களாகி எங்கள் ஒவ்வொருவரையும் தனித்தனியாய் பெயர் பெயராய் அழைத்து உம்முடைய பாதப்படியிலே அமர செய்திருக்கிற உம்முடைய கிருபைக்காக, இரக்கத்திற்காக, தயவுக்காக உமக்கு கொடான கொடி நன்றி செலுத்துகிறோம். அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி தகப்பனே, நன்றி ராஜா. ஹல்லேலூயா, ஆராதனைக்குரியவரே உம்மை ஆராதிக்கிறோம் தகப்பனே ராஜா. திருப்பாடல் ஆசிரியர் எப்படியாய் கூட தகப்பனே, சங்கீதம் 27:4 கேடு வரும் நாளில் அவர் என்னை தம் கூடாரத்தில் மறைத்து வைப்பார், தம் கூடாரத்தினுள் என்னை ஒளித்து வைப்பார், குன்றின் மேல் என்னை பாதுகாப்பாய் வைப்பார் என்று உம்முடைய வாக்கிற்கிணங்க தகப்பனே ராஜா, எங்களுக்கு நேரிட்ட எல்லாவித கேடுகளில் இருந்தும் தகப்பனை உம்முடைய கூடாரத்தில் மறைத்து வைத்து, உம்முடைய கூடாரத்தினுள்ளே எங்களுக்கு எதிராக எத்தனையோ கிரியைகள் எழுந்து வந்தாலும் அப்பா, உம்முடைய செட்டைய நிழலுக்குள்ள கூடாரத்திற்குள்ள அப்பா எங்கள் குடும்பங்களை ஒளித்தி வைத்து பாதுகாத்து தகப்பனே, அப்பா, எங்களை குன்றின் மேல் நிற்க வைக்கிற பண்ணுகிற தேவனாய் இருக்கிறப்பா. அப்பா, உம்மை போல தெய்வம் இந்த உலகில் இல்லை ஆண்டவரே. உம்மை போல எங்களை நேசிப்பவர் யாரும் இல்லை தகப்பனே ராஜா. அப்பா, எங்களுடைய கண்ணீர்கள், கவலைகள், வேதனைகள், துக்கங்கள் அப்பா, எல்லாவற்றையும் நீர் அறிந்து தகுந்த நேரத்தில் எங்களோடு கூட வந்து எங்களோடு கூட பேசுகிற தேவனாயிருக்கிறீர் தகப்பனே ராஜா. வார்த்தை கொடுத்து எங்களுக்கு வாழ்வளிக்கிற தேவனாயிருக்கிறீர் ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் தகப்பனே ராஜா, அப்பா, ஒரு கோழி தன் குஞ்சியை பாதுகாப்பது போல எங்கள் ஒவ்வொருவரையும் தகப்பனே உடைய செட்டைய நிழலுக்குள்ள எந்தவித தீங்கும் அணுகாதபடி, வாதை எங்களை நெருங்காதபடி, கொள்ளை நோய்கள் எங்களை தீண்டாதபடி, அப்பா, எந்தவித இயற்கை சீற்றமும் எங்களை அணுகாதபடி நாங்கள் பிறந்த நாள் முதல் இந்நொடி பொழுது வரை தகப்பனே, அப்பா, நீர் எங்களை ஒவ்வொருவரையும் நடத்துகிற தேவனாயிருக்கிற உடைய கிருபைகளுக்காக, உடைய பேரன்புக்காக, இரக்கத்திற்காக, தயவுக்காக உமக்கு கொடான கொடி நன்றி செலுத்துகிறோம். அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி தகப்பனே ராஜா. அப்பா, இன்றைய நாள் முழுவதும் தகப்பனை எங்களுடைய பொருளாதாரத்தை ஆசீர்வதித்து, எங்கள் போக்கையும் வரத்தையும் ஆசீர்வதிமாய் நடத்தின எங்கள் பிள்ளைகளை நீர் கீழாக்காமல் மேலாக்கி, வாழாக்காமல் தலையாக்கி எங்கள் தலையை நிமுற பண்ணுகிற தேவனாயிருக்கிறீரப்பா. உமக்கு நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. அப்பா, எங்களுக்கு விரோதமாக எழுகின்ற எல்லா சத்துருகளையும் முறியடித்தீரே தகப்பனே ராஜா. சத்துரு வெட்கப்பட்டு போகும்படியாக எங்கள் தலையை நிமுற பண்ணுகிறீர். எங்களை ஒவ்வொரு நாளும் ஞானத்தால் இடை கட்டுகிறவரே, எங்கள் வீடுகளை சுற்றிலும் ரத்த கொட்டைக்குள்ள, அக்கினை கொட்டைக்குள்ள மூடி மறைத்து முத்திரையிடுகிறவரே, உம்மை ஆராதிக்கிறோம் தகப்பனே ராஜா. உடைய வார்த்தைகள் ஒவ்வொன்றும் உயிர் உள்ளது தகப்பனே ராஜா. அப்பா, இரு பக்கம் வெட்டக்கூடிய எந்த வாரணம் கூர்மையான நம்முடைய வார்த்தைகள் ஒருபோதும் பொய்யானதில்லை ஆண்டவரே. நீர் ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு வார்த்தைகள் கொடுத்து எங்களை தேற்றி, அப்பா, இந்த வார்த்தை தேற்றுகிற தேற்று அப்பா, யாராலும் எங்களை தேற்ற முடியாது ஆண்டவரே. நாங்கள் எத்தனையோ பிரச்சனைகளுக்கு மத்தியிலே, கண்ணீர்களுக்கு மத்தியிலே, வேதனைகளுக்கு மத்தியிலே அப்பா, பலரால் கைவிடப்பட்ட சூழ்நிலையில் அப்பா, நாங்கள் நம்பினோர் கைவிடப்பட்டிருக்கலாம் ஆண்டவரே. அப்பா, இது முடியாது, இந்த காரியம் இது நடக்காது என்று எத்தனையோ விஷயங்களிலே தகப்பனை நாங்கள் சோர்ந்து போயிருந்த நேரங்களிலே நீர் வந்து வாக்கை கொடுத்து அப்பா, எங்களை தூக்கி எடுத்து, என் மகனே, மகளே, நீ திகையாதே, நான் உன் தேவன், உன்னோடு கூட இருக்கிறேன், உன்னோடு போராடுகளை தேடியும் காணாதிருப்பாய் என்று எங்களுக்கு எதிராக எழுந்து நின்ற எல்லாவித சத்துருகளையும், எரிக்கோ கோட்டைகளையும் முறியடித்து இம்மட்டுமா எங்களை நிலை நிற்க செய்திருக்கிறீரப்பா. உடைய இரக்கத்திற்கு நாங்கள் தகுதியற்றவர்கள், உடைய பேரன்பிற்கு நாங்கள் தகுதியற்றவர்கள் அப்பா. நாங்கள் பாவிகள் ஆண்டவரே, ஆனாலும் கூட அப்பா, நீதிமான்களே அல்ல, பாவிகளையே நான் தேடி வந்தேன் என்று உடைய வாக்கிற்கிணங்க அப்பா, இந்த இணைப்பில் உள்ள ஒவ்வொருவரும் நாங்கள் பாவிகளாக இருந்த போது கூட எங்களை தேடி வந்து விளையான சேற்றங்களை தூக்கி எடுத்து கழுவி அப்பா, உம்முடைய பாதப்படியிலே அமர வைத்திருக்கிற அப்பா, உம்முடைய மகனாக, மகளாக அப்பா, எங்களை திருப்பொழிவு செய்திருக்கிறீர் அப்பா. உம்மை அப்பா என்று அழைக்க எங்களுக்கு பாக்கியத்தை கொடுத்திருக்கிறீர் அப்பா. உமக்கு நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி தகப்பனே ராஜா. எப்படியாய் கூட இன்றைய நற்செய்தியை வாசித்தது போல அப்பா, கடுகு எல்லாவற்றுக்கும் மேலான சிறிய விதையாய் இருந்த போது கூட அப்பா, அது நிலத்தில் விழுந்து அப்பா, அது மரமாய் விளைந்து எப்படியாய் கூட பல விதமான
பறவைகளுக்கு அது தங்கும் இடமாக அப்பா அது எப்படியாய் கூட வாழ்வளிக்கிறதோ அப்பா, அப்படியாய் கூட நாங்களும் கூட அப்பா உம்மால் தெரிந்தெடுக்கப்பட்ட பாவிகள் ஆண்டவரே, ஒன்றும் அறியாதவர்கள் அப்பா, இடதுகைக்கும் வலதுகைக்கும் வித்தியாசம் தெரியாதவர்கள் அப்பா, ஆனாலும் கூட எங்களை நிலைத்து நிற்க செய்திருக்கிறீர் அப்பா. நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி தகப்பனே ராஜா. நீர் எப்படியாய் கூட தகப்பனை வனாந்தரத்திலே பாலைவனத்திலே 40 நாட்கள் சோதிக்கப்பட்ட போது அப்பாடி வார்த்தையை கொடுத்து அந்த சாத்தானை முறியடித்திரும். அப்படியாய் கூட தகப்பனை எங்களுடைய வாழ்க்கையில கூட நீர் ஒவ்வொரு நாளும் வார்த்தையை கொடுத்து எங்களை தேர்ச்சுகிறீர் ஆண்டவரே. உங்களுடைய வார்த்தை தான் எங்களுக்கு உணவா இருக்கிறது அப்பா, பலனா இருக்கிறது, நம்பிக்கையா இருக்கிறது, கேடயமா இருக்கிறது ஆண்டவரே. அப்பா நாங்கள் கண்ணீரின் பாதையிலே, அழுகையின் பாதையிலே, கஷ்டங்களின் மத்தியிலே அப்பா, பலவிதமான போராட்டங்களின் மத்தியிலே யாரிடம் செல்வோம் என்று தவித்து கலங்கி கண்ணீரில் மூழ்கி இருக்கிற நேரத்தில் அப்பா, நீர் எங்களோடு கூட இருந்து எங்களை ஆட்சி செய்து எங்களை அரவணைத்து, என் மகனே மகளே நீ கலங்காது என்று தோளின் மீது சாய்த்து எங்களுக்கு ஆறுதல் அளித்தீரப்பா. நன்றியப்பா, 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 நன்றியப்பா. உம்மை போல தெய்வம் ஒன்றுமில்லை ஆண்டவரே. அப்பா நன்றி ஆண்டவரே. நாங்களும் கூட ஆண்டவரே இந்த வாசகத்தில் வாசிக்கப்பட்டது போல அப்பா, இந்த கச்சையானது தகப்பனை ராஜா பாறை இடுக்குகளிலே ஒளித்து வைத்தா போது அப்பா அது எப்படியாய் கூட நைந்து போயிருந்ததோ அப்படியாய் கூட தகப்பனை ராஜா எங்களுடைய கஷ்டங்களின் மத்தியிலே நாங்கள் பல விதங்களிலே நையப்பட்டு இருக்கிறோம் ஆண்டவரே. அப்பா இந்த வாழ்க்கை எனக்கு எதற்கு என்று தகப்பனை பலவிதமான போராட்டங்களோடு விரக்தியோடு அப்பா எனக்கு இந்த வாழ்க்கை வேண்டாம், இன்றைய உயிரை எடுத்துக்கொள்ளுங்கள் என்று கூட அப்பா நாங்கள் எங்களையே சகித்து கொண்டிருக்கிறோம் தகப்பனை ராஜா. அப்படிப்பட்ட வாழ்க்கையில் இருக்கிற ஒவ்வொருவரும், இந்த இணைப்பில் உள்ள ஒவ்வொருவரும் கரங்களிலே ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. இந்த பிரச்சனை எனக்கு தீரவே தீராது என்று சொல்லிவிட்டார்கள் அப்பா, இந்த பிரச்சனை என்னால் மீண்டு வர முடியாது என்று சொல்லிவிட்டார்கள் என்று தகப்பனை வாழ்க்கையை விரக்தியில் இருக்கிற ஒவ்வொருவரையும் கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. என் தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை ஆண்டவரை. உம்மால கூட என் அப்பாவளை என் நேசுவால கூட ஆண்டவரை. என் தேவனால் கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை ஆண்டவரை. மரித்தோரை உயிர் பெற செய்த தேவனுக்கு இதெல்லாம் லேசான காரியம் அப்பா ஆண்டவரை. இந்த இணைப்பிலே யாரெல்லாம் என்னென்ன தேவைகளுக்காக உம்முடைய மன்றாடி கொண்டிருக்கிறார்களோ அப்பா, ஒவ்வொருடைய தேவனுடைய கரங்களிலே ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. இன்றைய நாளிலே திருமண நாட்களை, பிறந்த நாட்களை கொண்டாடுகின்ற தகப்பன ஒவ்வொருவரும் கரங்களிலே ஒப்பு கொடுக்கிறோம். இம்மட்டுமாய் அவர்களை நடத்தினது முது கிருபை, இனி நடத்த போகிறது உடைய கிருபை ஆண்டவரே. ஒவ்வொரு விலைமதிக்க முடியாத ரத்த ஆசீர்வாதத்தால் நீர் நிரப்புவீராக ஆண்டவரே. அவருடைய எண்ணங்கள், ஏக்கங்கள், தேவைகள் எல்லாவற்றையும் உடைய கரங்களிலே ஒப்பு கொடுக்கிறோம். நல்ல உடலுள்ள சுகத்தை கொடுங்க, நீடி ஆயிலை கொடுங்க ஆண்டவரே. நாங்க என்ன செய்யணும், எதை செய்யக்கூடாதுன்னு சொல்லி கொடுக்கிற ஆவியானவர் எங்களை நிரப்புவீராக அப்பா. ஒவ்வொரு இளையோர் இளம்பெண்களின் தனித்தனியாய் பெயர் பெயராய் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. அப்பா பிள்ளைகள் இந்த உலக பிரமாண காரியங்களிலே மூழ்கி இருக்கிறார்கள் அப்பா. அப்பா ஒவ்வொரு இளையோர் இளம்பெண்களும் அப்பா உமக்கு உகந்த வாழ்வு வாழ நீ சொல்லியிருக்கிறீர் அப்பா. இளையோர் மேலும் முதியோர் மேலும் ஆவியை ஊற்றுவேன் என்று சொல்லியிருக்கிறீர் அப்பா. அதே அக்கினி அபிஷேக வல்லம ஒவ்வொரு இளையோர் இளம்பெண்களையும் தொட்டு ஆசீர்வதிப்பதாக, அவருடைய அகக்கண்கள் திறக்கப்படுவதாக அப்பா. அப்பா இந்த உலக பிரமாண இச்சைகள் இருந்து அவர்கள் மாயைகள் இருந்து வெளிவருவார்கள் ஆண்டவரே. நன்றியப்பா, 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 நன்றி தகப்பனே ராஜா. அப்பா என் பிள்ளைகளின் வாழ்க்கை எப்படி இருக்கிறது என்று பெற்றோர்கள், எத்தனையோ பெற்றோர்கள் அப்பா ஒவ்வொரு நாளும் கண்ணீரிலே வேதனையிலே மூழ்கி கொண்டிருக்கிறார்கள் அப்பா. பிள்ளைகளின் திருமண தடைகள் ஆண்டவரே, வேலையில்லாத தடைகள் ஆண்டவரே. என் பிள்ளை ஒரு நிலையான வேலை இல்லாமல் இருக்கிறானே, என் பிள்ளை இங்கும் அங்கும் அலைந்து திரிந்து கொண்டிருக்கிறான், அவன் வாழ்க்கையில ஒரு சந்தோஷம் இல்லையே, திருமணம் ஆகியும் அவர்கள் பிரிந்து இருக்கிறார்களே, அவர்கள் குடும்பத்தில் ஒரு சமாதானம் இல்லையே என்று தகப்பனே கண்ணீரோடு வேதனையோடு இருக்கிற ஒவ்வொரு பெற்றோர்களை நீ நிறைவு கூறுவீராக. ஒவ்வொரு பெற்றோர்களின் கண்ணீரை நீர் கணக்கில் வைக்கிற தேவனாயிருக்கிறீரப்பா. நன்றியப்பா, நன்றியப்பா, நன்றி தகப்பனே ராஜா. அப்பா பெற்றோர்களை பிரிந்து அப்பா அநாத ஆசிரமத்தில் விட்டு விடுகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உடைய கரங்களிலே ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. அப்படியா இருக்கிற ஒவ்வொரு பெற்றோர்களுடைய ஆவி அப்பா நீர்தாமே அவளுக்கு தகப்பன தைரியத்தை, மன தைரியத்தை கொடுப்பீராக, ஆறுதலாய் வருவீராக. நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. பலவிதமான போதை பழக்கங்களுக்கு அடிமையா இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உடைய கரங்களிலே ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. பெண் பிள்ளைகள் கூட இதற்கு அடிமையாக இருக்கிறார்கள் ஆண்டவரே. அப்பா அப்பா இரக்கம் பாராட்டுங்க, இரக்கம் பாராட்டுங்க, என் தேசத்தின் மீது இரக்கம் பாராட்டுங்க. வீதியோரங்களில் நாங்கள் பார்க்கிறோமே தகப்பனே ராஜா. அப்பா அவர்கள் வீட்டுக்கு கூட செல்வதில்லை தகப்பனே ராஜா. அப்பா அளவிட முடியாத இந்த குடியின் நிமித்தமாக அப்பா அவர்கள் வீதியோரங்களில் விழுந்து கிடக்கிறார்கள். அவருடைய பெற்றோர்கள் நிலைகள் நினைத்து பார்த்தால் தகப்பனே ராஜா, என் மகன் வரவில்லை, என் கணவர் வரவில்லை, என் தம்பி வரவில்லை என்று அப்பா, என் அண்ணன் வரவில்லை என்று எத்தனையோ தாய்மார்கள், பெற்றோர்கள், சகோதர சகோதரிகள் அப்பா, மனைவிமார்கள் ஆண்டவரை கண்ணீரோடு வேதனையோடு ஒவ்வொரு இரவையும் கழிக்கிறார்கள் அப்பா. உம்முடைய ரத்தம் ஆண்டவரே
உடைய விலைமதிக்க முடியாத ரத்தம் அப்பா அந்த போதை பழக்கத்திற்கு அடிமை இருக்கிற ஒவ்வொருவரையும் சுத்திகரிக்கட்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நன்றியப்பா நன்றியப்பா நன்றியப்பா. உடைய இரக்கம் கடந்து வருவதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. இந்த போதை பழக்கத்திலிருந்து விடுதலை கொடுக்கிறதற்காக உமக்கு நன்றியப்பா நன்றியப்பா. இந்த இரவு முழுவதும் உடைய கரங்களிலே ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. எங்களுக்கு நல்ல உறக்கத்தை கொடுங்க ஆண்டவரே. அப்பா இன்னும் யாரெல்லாம் என்னென்ன தேவைகளுக்காக இடம் மன்றாடி கொடுங்க எல்லாருடைய தேவையுடைய கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் எங்கள் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே ஆமேன். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, முது பெயர் தூயதென போற்ற பெருக, முது ஆட்சி வருக, முது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்றி எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைகளுக்கு உட்படுத்தாதையும் தீமைகளை விடுவித்தருளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுள் ஆசீர் பெற்றவள் நீரே. உடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலிலும் வேண்டிக் கொள்ளும் அம்மா. ஆமீன். இயேசுக்கே புகழ், இயேசுக்கே நன்றி. மரியே வாழ்க. தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆமேன் ஆமேன் ஆமேன்.